அதிமுகவோட எந்த ஒரு காலகட்டத்திலையும் தாவேகா கூட்டணி வைக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒன்னே ஒண்ணுங்க, ஆட்சியில் இருக்கின்ற திமுக வீழ்த்தப்படணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாரிசு அரசியல் வீழ்த்தப்படணும், மன்னராட்சி அணுகுமுறை வீழ்த்தப்படணும், சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சி வீழ்த்தப்படணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கேவலமாக ஆட்சியாக இருக்கின்ற இந்த திமுக ஆட்சி வீழ்த்தப்படணும். அதுதான் எங்களுக்கு பிரைமரி முதன்மை எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக. அதற்கான வியூகங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. தலைவர் மாநாட்டில் சொன்ன மாதிரி தான் சிங்கிள் மெஜாரிட்டியில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு கொடுப்பாங்க. அந்த அதீத நம்பிக்கை நமக்கு இருக்கு. இருந்தாலும் நம்மளை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களை அரவணைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை அரவணைத்து கொண்டு தேர்தலை எதிர்கொண்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்று எங்க தலைவர் சொன்னார்ல, அந்த வகையில் தான் வியூகங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதிமுக ஒருபோதும் தாவேகாவை தலைமையா ஏற்றுக்கொண்டு வரமாட்டாங்க அப்படின்னு. ஆனாலும் கூட இந்த இடத்துல கூட உங்களால உறுதியா சொல்ல முடியல, அதிமுக கூட நாங்க கூட்டணி போக மாட்டோம். எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வருகிறார்களோ, கொள்கை சார்ந்தவர்கள், சித்தாந்தம் சார்ந்தவர்கள், தமிழ்நாடு மண் நலன் சார்ந்தவர்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்க தலைமையில தாங்க கூட்டணி. எங்க தலைவர் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். தமிழக வெற்றி கழகம் தான் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று வியூகங்கள் அமைக்கிறோம். எங்க தோழர்கள் போராடி கொண்டிருக்காங்க, எங்க தலைவர்கள் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் அதற்கான பணிகளை செய்யக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதிமுகவை ஆளுங்கட்சியாக கொண்டு வருவதற்காக தமிழக வெற்றி கழகம் உருவானது இல்ல. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டது. இதே கேள்வி அதற்காகவா மிகப்பெரிய உச்சபட்ச சினிமாவில் நம்பர் 1 இடத்தை தூக்கி எறிந்து விட்டு அதிமுக ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்காக தலைவர் வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்காக தலைவர் வந்திருக்காரு, எங்களுடைய தோழர்களுக்காக தலைவர் வந்திருக்கிறாரு. நீங்க அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். எங்க தலைமையில தாங்க கூட்டணி. திரும்ப திரும்ப சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. எங்க தலைவர் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு.